இந்த வீடியோல எப்படி ஜாவா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் ஆல்ரெடி கோட் ஜாவா பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். அதை விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். எல்லாருமே ஃபர்ஸ்ட் கோட் எதை ரன் பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் ஹெலோ வேர்ல்ட். அதே நம்மளும் பண்ணுவோம். இதோட ஃபைல் நேம் ஹெலோ வேர்ல்ட் எக்ஸ்டென்ஷன் டாட் ஜாவா. இதுவே ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா டாட் ஜேஎஸ்னு கொடுப்போம். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன கிளாஸ் கிரியேட் ஆயிருக்கு? பப்ளிக் கிளாஸ் ஹெலோ வேர்ல்டு. நான் இப்போ இதில் ஒரு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ட்ரு கொடுத்து system.out.printlnங்கிறது பிரிண்ட் நியூ லைன் ஹெலோ வேர்ல்ட் அப்படிங்க கொடுத்தேன்னா பட் எனக்கு எரர் ஷோ ஆகுது பார்த்தீங்களா? எனக்கு இதை இப்படி ரன் பண்ண முடியாது. இதையே நான் ஜேஷெல்ல கொடுத்தேன் அப்படின்னா ஆனால் அது கண்டிப்பாக பிரிண்ட் ஆகும். இதே நான் போயிட்டு டெர்மினலில் காப்பி பண்ணிவிட்டு ஜேஷெல் அப்படிங்கிறத ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் அந்த system.out.println கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? பட் ஆனால் இங்கே எனக்கு அந்த ஐடிக்குள்ளே பிரிண்ட் ஆகுது. ஸோ ஐடிக்குள்ளே எந்த ஃபைலில் எனக்கு நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ரியல் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணும்போது அவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ எந்த ஃபைலில் மெயின் மெத்தட் இருக்கும் அந்த ஃபைல் தான் ஆகும். இப்போ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் மெயின் கொடுத்தீங்கனாலும் அந்த மெயின் மெத்தட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிற இந்த system.out.println தான் கொடுக்குறோம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டேன். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ரைட் ஒன்ஸ் அண்ட் ரன் எனிவேர் பிரின்சிபல். அதாவது ஒரு இன்டர்மீடியட் யூனிவர்சல் லாங்குவேஜ் இருக்கு. அது பைட் கோட்னு சொல்லுவாங்க. அந்த ஜாவா வர்ச்சுவல் மிஷின் மூலமா அது ரன் ஆகும். 2 ஸ்டெப் சீக்வன்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்பைலேஷன், செகண்ட் ஸ்டெப் எக்ஸிகியூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பைலேஷனுக்கு என்ன பண்றோம்? ஜாவா சி ஃபைல் நேம் ஹெலோ வேர்ல்ட் டாட் ஜாவா. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல கொடுத்துட்டேன். சாரி. ஜாவா சி ஹெலோ வேர்ல்ட் டாட் ஜாவா. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன கிரியேட் ஆயிருக்கு? ஹெலோ வேர்ல்ட் டாட் கிளாஸ் ஃபைல்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. பார்த்தீங்களா? இந்த கிளாஸ் ஃபைல் என்னன்னா பைட் கோட். இந்த பைட் கோட் தான் வர்ச்சுவல் மிஷின் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஜாவா லோடர் மூலமா நம்ம அந்த பைட் கோடை ரன் பண்ணி நமக்கு கன்சோல்ல அவுட்புட் கிடைக்கும். ஜாவா நெக்ஸ்ட் அந்த கிளாஸ் ஃபைலோட நேம் ஹெலோ வேர்ல்ட் அதே தான் வரும். அதனால சொல்றேன் ஹெலோ வேர்ல்ட் டாட் ஜாவா. ஸோ எனக்கு இப்போ பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி தான் ஜாவா ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் அது கம்பைல் பண்ணுறோம். கம்பைல் பண்ணும்போது டாட் கிளாஸ் ஃபைலாக மாறுது. அது எல்லா ஓஎஸ்க்கும் சேம் தான். நெக்ஸ்ட் அந்த பைட் கோட் லோட் ஆகுது. லோட் ஆகி த்ரூ ஜாவா வர்ச்சுவல் மிஷின் மூலமாக மிஷின் கோடாக மாற்றி பர்டிகுலர் ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரியும் அந்த கோடை மாடிஃபை பண்ணிட்டு எனக்கு ரன் ஆயிருக்கும். ஓகேவா? இப்படி தான் ஜாவா ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.